இனி summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். பிரச்சனைகள் அடிப்படையில ஒரு 24 கேள்வி, நலத்திட்டங்கள் அடிப்படையில ஒரு 13 கேள்வி, இதை தவிர்த்து ரொம்ப அடிப்படையான கேள்விகள் ஒரு 2-3 கேள்விகள் வச்சிருக்கீங்க. இதுவே போதுமானதா ஒரு அரசை மதிப்பீடு செய்யும்? கஞ்சா மாநிலமா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா நாடாகி போச்சு, போதை நாடாகி போச்சு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகள் வந்து ஊக்குவித்தல எந்த இடத்துலயும் வந்து சிறப்பு புதிய தொழில்துறைகள் விலக்கு வச்சு புத்துலகத்தை ஏற்றப்படல. அண்டைமன் நதிநீர் பங்கீடு என்ன இல்லாமல் காவேரி பிரச்சனை, துரைமுருகன் போன்ற பாலிடிக்ஸ் வந்து மக்களும் அதில் தெரியும். அப்புறம் மணல் கொலை தடுப்பு நடவடிக்கை, நீங்க மணல் வந்து எங்களும் கொள்ளையெடுத்திருக்கான்றது தெரிஞ்ச விஷயம். அது இன்னும் 3 ஆண்டு ஆட்சி கரெக்டா 3 பக்கம் போதும். இது இந்த அளவுக்கு மதிப்பீடு போதுன்றீங்களா? அவ்வளவுதான், அதோட தகுதி அவ்வளவுதான். அதுக்கு மேல தகுதி இல்ல. 3 ஆண்டுக்கு இந்த 3 பக்கம் போதும். 3 பக்கம் போதும். 6 பக்கம் இருக்கு. 6 பக்கமா? ஓ ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆமா, நீங்க குறைவா மதிப்பிடுறீங்க திமுக ஆட்சி பத்தி. நான் குறைவா மதிப்பிடல சார், நீங்க ரொம்ப குறைவா கொடுத்திருக்கீங்க போல. எல்லாத்துலயுமே ஆன்டி டிஎம்கே தான் பெர்சன்டேஜா மாறி இருக்கு. மக்கள் பூரா கோபத்துல இருக்காங்க, பெரிய அளவு கோபத்துல இருக்காங்க. எல்லாமே 60% 70% இருக்குது கோபம், வெறுப்பு இருக்காங்க. இந்த அரசின் மீது வெறுப்பு இருக்காங்க. இது எப்படி வரும்னா 2026 சட்டமன்றத்துக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டுக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் ஓவரால் டேலி பண்ணி பார்த்தா திமுக ஆட்சியின் மதிப்பீடே ஒரு 25-30 தான். இதே மாதிரி தான் நீங்க கேக்குற விஷயம், இதே மாதிரி எடப்பாடி அதிமுக ஆட்சியில நான் போட்டேன். அதே மாதிரி தான் எதிர்ப்புச்சு. ஸ்டாலின் வரலையா? அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஆட்சி மீது இவ்வளவு வெறுப்பு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் கட்டாயம் வரும். 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்வையில திமுக ஆட்சி மீது என்ன மதிப்பீடா இருக்காங்க? 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதான் முதல் தலைமுறை வாக்கினர், அவங்க என்ன மாதிரி மதிப்பீட்டுல இந்த ஆட்சி மேல இருக்காங்க? கொஞ்சம் நடுத்தர வாக்காளர்கள், அவங்க இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு சொல்லுவீங்க. குறிப்பா அண்ணாமலையை வந்து விரும்புறாங்க, அதுக்கு அடுத்து சீமானை விரும்புறாங்க. சோ இந்த இளைஞர்களுடைய ஆர்விஎஸ் கல்வி நிலையத்துல நாங்க உதாரணம் சார், கோயம்புத்தூர்ல நீங்க எடுத்தீங்கன்னா அண்ணாமலை விரும்புவாங்க சார். தமிழ்நாடு பூரா அண்ணாமலை விரும்புறாங்களா? தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை முதலிடத்திலும் சீமான் 2 இடத்துல இருக்காங்க சார் இளைஞர் மத்திய. காலை உணவு திட்டம் திமுகவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா நல்ல பிளஸ். நல்ல பிளஸ். நீங்க பிளஸ்ஸா சொல்லி இருக்குது, அது ஒண்ணுதான் இருக்கு. ஆமா ஆமா, நல்ல பிளஸ். மத்ததெல்லாம் மைனஸ் தான் சொல்லி இருக்கீங்க. காலையில வெறும் வயிற்றுக்கு சோறு போறாங்க இல்லையா, அதனால அது பிளஸ். ஓகே. மத்தல புடுங்குறாங்க இல்லையா, அது மைனஸ். ஓவரால் ஸ்டாலின் ஆட்சி குறித்தான மக்களின் பார்வையா நீங்க இதை விட்டுருங்க, ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில சர்வே எடுத்ததை விட்டுருங்க. இதை தவிர்த்து வேற என்ன மக்கள் சொல்றதுங்க? தமிழகத்தில் ஆக சிறந்த செயல்படாத முதலமைச்சராக பார்க்கப்படுறாங்க. அது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே போக்கில் சென்றால் நிச்சயமாக பாதிப்பு 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும். இது அந்த தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய நிர்வாக கட்டமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், இங்க வசூல் செய்கிற முறைகளை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் லயோலா முன்னாள் மாணவர்கள் நடத்தக்கூடிய IPDS இந்திய அரசியல் ஜனநாயக உத்திகள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் திரு திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு திருநாவுக்கரசு. வணக்கம். தமிழ் தாய் அவர்களுக்கும் மற்றும் மாதேஷ் அவர்களுக்கு. எப்படி இருக்கீங்க? நண்பர் நல்லா இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 5 ஃபேஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் யார் பிரதமராக அமரப்போகிறார்கள்? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? என்னுடைய தெளிவான பார்வையில், உற்று நோக்குகின்ற பார்வையில் பார்க்கிற போது நிச்சயமாக 3வது முறையாக மோடி அவர்கள் அரியணையில் அமருவாங்க. குறைஞ்சபட்சம் 330 சீட் வாங்கி ஆட்சி முடிப்பாங்க. அது எந்த மாற்றமும் இது பண்ண வேண்டாம். சோ இன்னைக்கு 330 நான் எதிர்பார்க்கும். எனக்கு வர தகவல் அடிப்படையில் சொல்கிற போது பாத்தீங்கன்னா 330 சீட் கட்டாயம் பிடிப்பாங்க. ஸ்டாலினின் 3 ஆண்டு ஆட்சி குறித்தான உங்களுடைய மதிப்பீடை நான் முழுமையா பார்த்தேன். 10 ஆய்வு நெறியாளர்கள், உதவியாளர்கள், 55க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள்னு நீங்க பயிற்சி பெற்ற பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு 5850 பேர்கிட்ட இந்த கள ஆய்வு. இந்த சாம்பிள்ஸ் ஏன் கம்மியா இருக்குன்னு சொல்ல தராருன்னா, மெயினா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து வெற்றி வாய்ப்போ இல்ல ஆட்சி பிடிப்பதோ அது மாதிரி சூழ்நிலை இல்ல. ஓவரால் பாக்குற போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் சைஸ் போதுமானது. ஏன்னா இது ஒரு ஆட்சி எப்படி போகுதுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி தானே. ஏற்கனவே எடுத்தோம். இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், ஒரு 3 ஆண்டு ஆட்சியின் மதிப்பீடு, ஒரு ஆட்சியின் மதிப்பீடு நீங்க எடுக்கிறீங்கன்னாவே 3 வருஷம் கழிச்சு இந்த தேர்தல்ல நமக்கு தெரிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அப்படி பார்த்தா திமுக நாடாளுமன்ற தேர்தல் தெரியாது சட்டமன்றம் தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் 33 சீட்டு வாங்குற திமுக. நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிடாதீங்க, சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுங்க. சட்டமன்ற தேர்தல் வந்து நிச்சயமா இல்ல, நீங்க கேட்கிற கொள்கை நான் வரல. நான் இப்போ ஒரு தேர்தல் முடிஞ்சிருக்குல்ல,
மக்கள் கோபமா இருக்காங்க. நீங்க 3 ஆண்டு ஆட்சி குறித்து எடுத்த சர்வே மக்கள் கோபமா இருக்குன்னு சொல்றீங்க. ரைட்டுங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் 30-33 சீட் திமுக தான் வெற்றி பெறும். இது அந்த அதிருப்தி வந்து எப்படின்னா சட்டமன்ற தேர்தல் தான் எதிரொலிக்க முடியும், பாராளுமன்ற எதிரொலிக்காது. இது எப்படி ஓட்ட மட்டும் அப்படி கரெக்டா பாத்து குத்திடுவாங்களா? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா கூட்டணி பலுவா இருக்கிறதுனால மத்தியத்துக்கான தேர்தல் ஸ்டாலினுக்கான தேர்தல் அல்ல. இப்ப தமிழகத்தினுடைய தேர்தல் வருகிற போது நிச்சயமாக இதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா அதிமுகவுக்கு கண்டிப்பா மக்கள் மத்தியில இப்ப மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிற போது அப்பதான் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பான வாக்குகள் போக முடியும். இப்ப குறைவா தான் ஒரு 3% ஓட்டு தான் வந்து எதிர்ப்பான ஓட்டு போத ஒழிய மற்றபடி பெருசா ஒண்ணும் கிடையாது. இல்லங்க, திமுக மேல மக்கள் எதிர்ப்பா இருந்தா திமுகவுக்கு எதிராக தான் வாக்கு போடணும். ஒன்னு ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போடணும், சட்டமன்ற தேர்தல் வரும், பாராளுமன்ற வராது. பாராளுமன்ற தேர்தலில் இப்ப திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப மக்கள் அதிருப்தியில் இல்லைன்னு தானே அர்த்தம். சிலவர் நீங்க அதிருப்தி விஷயம் வேற, இந்த ரிசல்ட் விஷயம் வேற. நீங்க ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். இது வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக வருகிற போது ராகுல் காந்திக்கான ஃபேஸுக்காக தான் ஓட்டு. அப்ப திமுகவுக்குள்ள இல்ல, இது ஓட்டு திமுகன்றதுக்கு திமுக கட்சிக்காரனும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டுருக்கான ஒழிய சராசரி சாமியில் வந்து மேல வந்து மத்தியில் வரக்கூடாது, மோடி வரக்கூடாது, ராகுல் காந்தி வரன்ற ஒரு கான்செப்டுக்காக தான் அந்த ஓட்டு போத ஒழிய ஸ்டாலினுடைய 3 ஆண்டு ஆட்சியினுடைய சிறப்பான ஆட்சி இருக்கு, மக்களுக்கான ஆட்சி, ஊழலாத ஆட்சி, நடுநிலை ஆட்சின்றதுக்காக ஓட்டு அல்ல. இது முழுக்க முழுக்க மத்தியிலே தேர்தல் நடக்கிற ஒட்டி நடப்பதுனா மோடியா ராகுல் காந்தியா தேர்தல் மையமா தான் இந்த தேர்தல் இருக்க ஒழிய இது ஸ்டாலினுக்காவோ எடப்பாடிக்காவோ தேர்தல் அல்ல. அப்படி பார்க்கிற போது ஒரு மாநிலத்துக்கான எதிர்ப்பலை வருகிற போது வர சட்டமன்றம் தான் அதனுடைய பாதிப்பு வரும் மொழிய இப்ப இந்த தேர்தலில் வராது. ஏன்னா இந்த தேர்தல் மத்தியில் இருப்பதனால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தியில வந்து ஆட்சி மாற்றம் வேணுங்க, இப்படி நம்ம தமிழகத்துல நிறைய தொகுதியில் சொல்றதுனால அதனுடைய வெம்பமா வரும் மொழிய. ஆனா ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சருக்கான ஓட்டாடுறது நிச்சயமா பாதிப்பு வரும். நீங்க வந்து இதுல ஒரு 24 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. பிரச்சனைகள் அடிப்படையில் 24 இந்த பிரச்சனை இது போன ஏடிஎம்கே அதே பிரச்சனைக்கு கூடுதலா தான் பிரச்சனை சேர்ந்திருக்கவே குறையலைங்க. இல்ல, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் கேட்டுறேன். பிரச்சனைகள் அடிப்படையில ஒரு 24 கேள்வி, நலத்திட்டங்கள் அடிப்படையில ஒரு 13 கேள்வி. ஆமாங்க, ஓகேங்களா? இதை தவிர்த்து ரொம்ப அடிப்படையான கேள்விகள் ஒரு 2-3 கேள்விகள் வச்சிருக்கீங்க. இதுவே போதுமானதா ஒரு அரசை மதிப்பீடு செய்யும்? ஆமா, ஒரு அரசு திட்டங்கள் எது வரவேற்பு இல்ல, அதுக்கு அடுத்து அரசினுடைய எதிர்ப்புகள், மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால இது வந்து ஏடிஎம்கே அதே பிரச்சனை, டிஎம்கே இதே பிரச்சனை ஒழிய ரெண்டு ஆட்சியில வந்து இந்த பிரச்சனை தீர்வுல கூடுதலா பிரச்சனை இன்க்ரீஸ் ஆயிருக்க ஒழிய குறைவே இல்லை. எடுத்துக்காட்டு விலைவாசி உயர்வு அப்பங்க ஒரே சமயம்ல கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் ஒழுங்கான ரேஷன் பொருள் விநியோகம், வெண்டைக்காய் விதை கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்துருக்காங்க, கொய்யாக்காய் விதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இது பப்பாளி பழ விதம் இருக்குன்னு சொல்லி மிளகு பேர் சொல்றதுதான். அப்புறம் நலத்திட்ட செயலாக்க பெருசா ஒண்ணும் இல்ல. அப்புறம் சட்ட ஒழுங்கை பராமரிப்பது சந்தி சிரிக்குது. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, கஞ்சா மாநிலமா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா நாடாயி போச்சு, போதை நாடாயி போச்சு. அதை நீங்க பாத்திருப்பீங்க. தொழில்துறையில் புதிய முதலீடுகள் வந்து ஊக்குவித்தல எந்த இடத்துலயும் வந்து சிறப்பு புதிய தொழில்துறைகள் விலக்கு வச்சு குத்துலகத்தி ஏத்தப்படல. அண்டைமன் நதிநீர் பங்கீடு, என்ன இல்லாம காவேரி பிரச்சனை, துரைமுருகன் போன்ற பாலிடிக்ஸ் வந்து மக்கள் முதல்ல தெரியும். அப்புறம் மணல் கொலை தடுப்பு நடவடிக்கை, நீங்க மணல் வந்து எங்களும் கொள்ளை எடுத்திருக்காங்க தெரிஞ்ச விஷயம். அரசு துறையில் லஞ்சம் ஊழலை கட்டுப்படுத்தவே இல்லாத தமிழக அரசு போன எடுப்பு பிடிச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. மதுக்குடி பிரச்சனை கையாளுறது இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கே குறையில. கிட்டத்தட்ட தமிழகத்துல எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்புல ஒரு நாளைக்கு 2.25 கோடி பேர் குடிக்கிறதா தகவல் சொல்றாங்க. அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து மதுவால பாதிக்கப்படுறான்னு பாருங்க, எத்தனை குடும்பம் அழிதுன்னு பாருங்க. அதை கட்டுப்படுத்தல. குடிநீர் பிரச்சனை கையாளும் விதம், தமிழகம் முழுக்க குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு கையாளப்படுத்தாம தமிழக அரசு தள்ளாடிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து போன ஏடிஎம்கே வரிசையா சொன்னீங்கன்னா நேரம் ஆயிடும். நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் மக்களுக்கும் தெளிவுபடுத்துவோம். இதை ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு. ரைட், நான் என்ன சொல்றேன், இதுல அடிப்படையான சில கேள்விகள்லாம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இது வரைக்கும் ஒரு 9-10 சொல்லிருப்பீங்க. இந்த கேள்வி வச்சு மக்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாத்துலயுமே ஆன்டி டிஎம்கே தான் பெர்சன்டேஜா மாறி இருக்கு. மக்கள் பூரா கோபத்துல இருக்காங்க, பெரிய அளவு கோபத்துல இருக்காங்க. எல்லாமே 60% 70% இருக்குது கோபம், வெறுப்பு இருக்காங்க. இந்த அரசின் மீது வெறுப்பு இருக்காங்க. இது எப்படி வரும்னா 2026 சட்டமன்றத்துக்கு வரும். 26 சட்டமன்றம் கண்டிப்பா நம்ம திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலா தேர்தல் அமையும். பட் இந்த தேர்தல் வராது. இந்த தேர்தல் மத்தியத்துக்கான தேர்தலா நீங்க பார்வை 2 வகை பாக்கலாம். இது ஸ்டாலினுக்கான தேர்தல் இல்ல, இது மத்தியத்துக்கான தேர்தல். மத்தியத்துக்கான தேர்தல் வரப்போ திராவிட மாநிலக்கான ஓட்டு அல்ல, ராகுல் காந்திக்கான மத்தியில திமுக எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு தான் அங்க அனுப்புறாங்க. ஒருவேளை ஜெயிச்சா திமுக எம்பிக்கள் போன முறை திமுக ஓட்டு போட்டு தான் அனுப்புறாங்க. என்ன அனுப்புனாங்க, ஒண்ணும் நடக்கல. அது மாதிரி ராகுல் காந்தி இது முறை நடக்காது. பட் ஆனா இருந்தாலும் மேல வந்து ராகுல் காந்தி வர்றதுக்காக போடப்பட்ட ஓட்டை பாருங்க. ஒழிய ஆட்சி மாற்றம் நடக்கும் மனநிலை அப்ப மக்கள் கிட்ட இருக்கா? இருக்கு, 100% தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா நீங்க 3வது முறை மறுபடியும் மோடி தான் வருவாருன்றீங்க சார். இது சார் நீங்க மத்தியத்துக்கு மாநிலத்துக்கு குழப்பாதீங்க. இது நான் குழப்பல சார், புரியல சார். என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் அப்ப புரிதல் இல்லாம வாக்கு செலுத்துறாங்கன்றீங்களா? கண்டிப்பா இந்த இடத்துல மத்தியில வந்து மாற்றுவதற்காக வாக்களிச்சிருக்காங்க ஒழிய பெருசா. ஆனா இந்த இடத்துல வந்து தாமரைக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. தாமரைக்கு போகாத கையெல்லாம் ஓட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல விசித்திரமான ஒரு ரிசல்ட் அந்த சட்டம் பாராளுமன்றத்துல பார்க்க முடியும். அதுக்கடுத்து ஸ்டாலினுடைய ஆட்சி
ஆட்சிக்கான மதிப்பீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசுடைய மதிப்பீடு தான் நான் சொல்லப்பட்டிருக்கேன். இது இந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த பாதிப்பு எப்படி வரும்னா 2000 சட்டமன்ற தேர்தலுக்கு வரும். இல்ல நீங்க ஓவரால் மார்க் கூட நான் வந்து ஒரு சர்வே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது, நான் ஒரு பார்வையாளன், நான் ஒரு கேள்வி கேட்கிற நெறியாளன். எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டுக்கிற பெர்சன்டேஜ் எல்லாம் ஓவரால் டேலி பண்ணி பார்த்தா திமுக ஆட்சியின் மதிப்பீடே ஒரு 25-30 தான். இதே மாதிரி நீங்க கேட்கிற இதே மாதிரி எடப்பாடி அதிமுக ஆட்சியில நான் போட்டேன். அதே மாதிரி தான் எதிர்ப்புச்சு. அன்னைக்கு வந்து ஸ்டாலின் வரலையா? அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஆட்சி மீது இவ்வளவு வெறுப்பு இருக்காங்க. ஆட்சி மட்டும் கட்டாயம் வரும். அதுதான் நான் ஓவரால் மதிப்பீடு 100க்கு 25 மார்க் 30 மார்க் தான் வரும் போல. தேராத அரசு, செயல்படாத அரசு. நீங்க சொல்றதே அவ்வளவுதான் இருக்கு. ஆமாங்க, நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றது நான் சொல்றேன். திருநாவுக்கரசு, ஒரு ஐபிடிஎஸ் சர்வே நீங்க எடுக்க போறீங்க களத்துல. எத்தனை கேள்விகள் உட்பட்ட ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்க டிக் பண்ணுவீங்க, இல்ல மக்கள் கிட்ட கொடுப்பீங்க? மக்கள் கிட்ட கொடுத்து டிக் பண்ண வைக்கிறீங்களா, இல்ல நீங்களா கேள்வியா கேக்குறீங்க? கேள்வி பேச்சு வட்டார மொழியில் பேசுகிற போதே அவங்க கிட்ட இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எடுத்துருவோம். அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பு, எதிர்ப்பு இருக்காங்க, ஆதரவு இருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, பல்ஸ் மட்டும் நாங்க இது பண்ணிக்குவோம். நீங்க பேட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கொஸ்டின் அடிச்சேன்னா அது எந்த காலம் அதெல்லாம் பயந்து ஓடி போயிருவான். சோ ஒருத்தர் பேசுற ஹியூமன் ஸ்டடி, மனிதனை படித்தல்ன்றதா அதுதான். மனிதனை படிக்கிற போது அவன் என்ன நோக்கத்துக்காக இருக்கான், எதை நோக்கி இருக்கிறான், அவன் என்ன வகையில் ஆதரவு எதிர்ப்பு இருக்கான்ற விஷயங்களை இத டாலி ஆயிடும். இதுல கட்சிக்காரங்களும் இருப்பாங்கல்ல, நீங்க கேக்குறவங்க கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. சாம்பிள் எடுத்து கூடாது. அவன் எப்பயும் திமுக அதிமுக அந்த கட்சி சார்ந்தவன் சொல்லுவான். ஏஜ் வைஸ் எடுக்கணும்ல. அப்போ நீங்க எல்லாமே எடுத்துருக்கோம். எல்லாம் ஏஜ் வைஸா எல்லாமே தெளிவா விளக்கிருக்கேன். சோ எந்தெந்த வகை. சரி, நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு மூத்தவர்கள் பார்வையில 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்வையில திமுக ஆட்சி மீது என்ன மதிப்பீடா இருக்காங்க? 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, அதான் முதல் தலைமுறை வாக்குனர், அவங்க என்ன மாதிரி மதிப்பீட்டுல இந்த ஆட்சி மேல இருக்காங்க? கொஞ்சம் நடுத்தர வாக்காளர்கள், அவங்க இந்த மாதிரி மூணா பிரிச்சு சொல்றீங்க. அதை நான் சொல்றேன். 55 இருந்து 65 வயசுக்குள்ள முதியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் 45க்கு மேலேயே சொல்லிட்டேன். நான் 55 65 வயசு நான் சொல்லி 40 வரேன். இந்த இதுல திமுக அதிமுகல அந்த குடும்ப முறையா இருக்கிறவங்க, நான் எனக்கு சாகர வரையும் அந்த கை வந்து ரட்டளைக்கு சொல்லி தான் போகின்ற அந்த கூட்டம் இந்த 45 அப்படின்னு எல்லாமே இருக்காங்களா? என்னங்க எல்லாருமே இருக்காங்களா அந்த ஏஜுக்குள்ள? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக திமுக அந்த எந்த கட்சி சார்ந்தவங்களோ அந்த கட்சி தான் ஓட்டு போக முடியும். நீங்க சராசரியா மாற்றி போறதுக்கான வாய்ப்பு அதுல குறைவா தான் வருது. சோ இந்த 45 இருந்து 55 வயசுக்குள்ள இடையில இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த குடும்ப வாரிசு, அதாவது திமுக அதிமுக குடும்பம் சேர்ந்த கூட எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டா அதிமுக சேர்ந்தவங்க அவங்க ஓட்டு அவங்க பிள்ளைங்க வந்து மாத்தி பிஜேபி ஓட்டு போடுறாங்க. சோ அந்த நிலையே பார்க்க முடியுது. அதே மாதிரி திமுக இருக்கனே மாத்தி ஓட்டு போடுறான். சோ அந்த திமுக குடும்பத்துல சேர்ந்தவங்க கூட மாற்ற பண்ணு ஓட்டு போடுறான். சோ அப்படிப்பட்ட வாக்குகள் மாறுவதா இந்த 45 55 வயசுக்குள்ள ஓட்டு மாறுது. இந்த இடைப்பட்ட 25 வயசுக்குள்ள இருக்கவங்க நாம் தமிழரையும் பாஜகவையும் தான் இருக்கு. குறிப்பா அண்ணாமலையை வந்து விரும்புறாங்க, அதுக்கு அடுத்து சீமான விரும்புறாங்க. சோ இந்த இளைஞர்களுடைய ஆர்விஎஸ் கல்வி நிலையத்துல நாங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல நீங்க எடுத்தீங்கன்னா அண்ணாமலை விரும்புவாங்க சார். தமிழ்நாடு பூரா அண்ணாமலை விரும்புறாங்களா? தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை முதலிடத்திலும் சீமான் 2 இடத்துல இருக்காங்க சார் இளைஞர் மத்தியில. இதான் ஃபேக்ட் சார். இது என்ன டேட்டா? நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவோட பேசுங்க. தஞ்சாவூர் எல்லா மாநிலமும் எல்லா 30 லட்சம் ஓட்டு வாங்கி நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைவர் சீமானு. அண்ணாமலை இன்னும் நிரூபிக்கப்படல. நீங்க என்ன டேட்டா, இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுங்க என்கிட்ட. அண்ணாமலைக்கு எங்க நீங்க எவ்வளவு பேர் இது ஆதரவா இருக்காங்க கொடுங்க. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு முடிவுகளை தரும். அந்த தேர்தல் மும்முனை போட்டி அந்த இடத்துல மாற்றவன் சொல்லி இது பண்ணாங்க, அந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. இந்த பாராளுமன்ற 4 முனை போட்டி. அது மட்டும் இல்லாம அன்றைக்கு அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ கிடையாது. இன்றைய காலத்துல 2 வருஷத்துல மிகப்பெரிய ஃபேஸ் வேல்யூ உருவாயிருக்கு சார். நிறைய இடத்துல நீங்க கேட்கிறத விட நான் கொஞ்சம் முரண்பட்டு, நான் கலைஞர் ஜெயலலிதா பார்த்த ஃபீலிங்ஸ் வந்து தமிழ்நாட்டில் பார்க்குறேன் சார். மண்ணில் நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். அதாவது நீங்க களத்தில் நான் போயிட்டு ஒவ்வொரு தொகுதியும் அனலைஸ் பண்ற போது பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் மனசுல நுழைஞ்சிருக்காரு சார் அண்ணாமலை. இது வந்து 2020 கண்டிப்பா தாக்கத்தை உருவாக்கும். இது 2026 சட்டமன்றத்திற்கு தாக்கத்தை உருவாக்கும். அதிமுக திமுகவுக்கு தமிழகத்தில் திராவிட மண்ணில் ஒரு சக்தியாக தாமரை மலர்ந்திருக்கிற அண்ணாமலுடைய ஃபேஸ் வந்த பிறகு தெரிய வரும். இதுதான் வந்து யதார்த்த உண்மை ஒழிய நீங்க சீமான் எந்த பேசிஸ்ல அண்ணாமலையை ரசிக்கிறாங்க? 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இளம் தலைமுறை முதல் தலைமுறை வாக்குகள் அண்ணாமலையை ரசிக்கிறாங்க. ரைட்டு. ஒரு சாதாரண சாமானியங்க ஒருத்தர் சொல்றான், நான் பெண்மணி சொல்லுது சார், அதாவது ஒரு ஐபிஎஸ் படிச்சவங்க என்னாலே சமாளிக்கலாம், ராஜபமா எப்படினாலும் வாழலாம், அந்த பதவியை திறந்துட்டு வந்து ஒரு தலைவராக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு ஆனஸ்டான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ஒரு விஷயம் இன்னொரு படி சொன்னா, கோயம்புத்தூர் நடந்த தேர்தலில் வந்து திருச்சியில் ஒரு நபர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு 25 லட்ச ரூபாய் போய் நன்கொடை கொடுக்க போறாங்க. ஸோ கொடுக்க வரப்போ அது வேண்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புற ஒரு உத்தம தலைவராக இருக்கார். ஸோ இன்னைக்கு இதே திமுக அண்ணாமலை இதே இடத்துல திமுக இருந்துச்சுன்னா கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டு இந்த தகவலுங்க, இந்த தகவல் எனக்கு சொல்லப்பட்ட தகவல் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து ஆனஸ்டா இருக்கக்கூடிய நபர். ஸோ அந்த பெண்மணி ஒரு விஷயம் சொல்லுது, சார் இந்த மாதிரி ஒரு நேர்மையான மனசை வந்து நம்ம கிடைக்கிறது அப்புறவங்க. ஸோ இதுதான் நம்ம கடைசியாச்சா, இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்ச பெரிய திராவிட இயக்கங்கள் 70 ஆண்டுகால திராவிட இயக்கங்களுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு தலைவர்னா அண்ணாமலை கொடுத்தாரு. ஏன்னா ஒரு தேசிய கட்சியோடு இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சியில் இருக்கிற மாநில கட்சி தலைவர். இப்ப சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயமா வரக்கூடியவர். அவர் வந்து சுயமா வந்தாலும் பட் அவர் தோல் இருப்பது பாஜக மாபெரும் சக்தியான தோல் மேல சுமந்து இருக்கு. ஆனா இவருக்கு வந்து அப்படி சீமானுக்கு அப்படி இல்லை.
தனித்துவமா தான் வரணும், சுயமா தான் வரணும், அது போராட வேண்டிய விஷயங்கள். ஆனா அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூடுதலா பிளஸ் என்னன்னா தேசிய கட்சி இருப்பதால கூடுதல் பிளஸ் அமைவத வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து வெளியே வந்ததுனால நிச்சயமா இது மாதிரி ஒரு படிச்ச ஒரு நாட்டுக்கு வந்தா நல்லது. எடப்பாடியோ ஸ்டாலின் ஆட்சியை பார்த்தாச்சு, 70 திராவிடருடைய ஆட்சியை பார்த்தாச்சு, மாற்றம்ன்ற போது அந்த வாக்காளர்கள் வந்து இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க. அதுக்கு சீமானை வந்து பாத்தீங்கன்னா படிச்ச இளைஞர்கள் ஆதரிக்கிறாங்க. அவங்கள வந்து வழிநடத்தக்கூடிய கட்டமைப்பு ஒன்றிய நகர பகுதிகளில் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கட்சிக்குள்ள இழுத்து கொண்டு வந்து அவங்களுடைய ஓட்டுகளை பெறுகின்ற யுக்தியை செய்யல. இந்த பக்கம் பாஜக அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருக்காங்க. சோ அப்படி போது பாஜகவுக்கு அந்த வாக்குகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியின் மதிப்பீடு குறித்தே நம்ம மறுபடியும் பேசுவோம். ஏன்னா அந்த 3 ஆண்டு ஆட்சி குறித்து தான் நம்ம முழுமையா பேசுறதுனால தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல்கள் 57% வந்து மோசம் சொல்றாங்க. சரி, தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதலுக்கு இவங்க கடிதம் எழுத முடியும், இவங்க கோரிக்கை வைக்க முடியும். மத்திய அரசு தான் இதுல தலையிட முடியும். பாஜகவோடு திமுக கூட்டணி இருந்த போதும் செயல்படுத்தல, திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்த போது செயல்படுத்தல. அப்படின்ற போது திமுக வந்து தவறுச்சு மோசம். இப்ப அதிமுக பாஜக கேள்வி இங்க பொருந்துமா? மாநில அரசு கண்டிப்பா பொருந்தும். எப்படி அந்த பார்வை நீங்க பாக்குறதுன்னா, காங்கிரஸ் கட்சியோட 10 ஆண்டுகளாக திமுக கூட்டணி இருந்தது, அதுக்கு அடுத்து அப்பதான் அதிக பிரச்சனை எழுப்பட்டது, இப்பயும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி திமுக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதிகமா மத்தியில கூட்டணி இருந்து பொறுப்புகள் இருந்தவர்கள் அங்கம் வச்சுக்கொள் திமுக. அப்புறம் போது இந்த பிரச்சனையை வந்து திமுக வந்து செயல்படுத்துறது சரியில்லைங்க, ரொம்ப மோசங்க, அந்த பார்வை நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா வரும். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தின்னு 75% சொல்றீங்க. அரசு ஊழியர்கள் அதிருப்தி ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு சட்டமன்ற தேர்தல் தான் தெரியுமா, நாடாளுமன்றத்தில் தெரியும். உதாரணத்துக்கு நாச்சியார்பாளையத்துல ஏரியாவில் ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்மணி அவங்க தபால் ஓட்டு தாமரை போட்டு தான் போயிருக்காங்க. பேர் சொல்ல வேணாம், சரியா? அதனால அரசு துறை அதிகாரிகள் அந்த அரசு மீது வெறுப்பு. அது மட்டும் எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு? கேள்வி கேக்குறீங்க, நான் ஈஸியா வரேன். நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஒரு நாச்சியார்பாளையத்துல ஒரு ஏரியாவில் நடந்த விஷயம். சோ அப்படிங்கிற போது இந்த அரசு நீங்க சார் நீங்க கேட்கிற கேள்வி கேட்கிறேன், அந்த பதில் அரசு குழப்பமா இருக்கு சார். அப்படி மக்கள் அவ்வளவு கோபத்துல இருந்து அந்த நாடாளுமன்ற தேர்தலே காட்டு போயிடலாமே. இல்ல எப்பவுமே வந்து மாநில அரசியல் வரதான் காட்டுவாங்க. இன்னும் 2 வருஷம் ஆட்சி இருக்கு இல்லையா, அதெல்லாம் 2 வருஷம் கழிச்சு பாருங்க, நான் சொல்றது நடக்கும். இப்ப நான் சொல்றது நடந்துட்டு வருது, நீங்களா சந்திச்சு நடக்காம தான் சொல்லுங்க. சோ இது வந்து பொறுத்து இருந்து பாருங்க. 2020 தமிழகத்து முதலமைச்சராக திரு ஸ்டாலின் வருவது மிகப்பெரிய கடினம். தமிழக முதலமைச்சர் நிலையில் சென்றால் திமுக அதிமுகவுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. அண்ணாமலையுடைய வளர்ச்சி இவர்களுக்கு வீழ்ச்சி. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அவருடைய செயல்பாடுகள் குறித்து தமிழக மக்களின் விருப்பம் நன்றுன்னு 32%, சரியில்லைன்னு 59%. கருத்து சொல்லவில்லையா? கருத்து சொல்ல விருப்பம் 9 பேர், 9%, 100%, சரியில்லைன்னு 59%. தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரின் செயல்பாடு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இதை எப்படி விளக்க நான் சொல்றேன்னா, போன எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் இருந்த போது 4 மினி பொழுதுடமும் தமிழக முதலமைச்சர் வந்து விடியல் தர போறாரு, நமக்கு நாமே அந்த கான்செப்டை பண்ணிட்டு அரசுக்கு எதிர்ப்பா நிறைய கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனா இந்த 3 ஆண்டுகளா வந்து தமிழக எதிர்கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு எதிர்கருத்துக்களையோ சிறப்பான போராட்டங்களையோ மாவட்ட வாரியாக மாநில வாரியாக எந்த விதமான விஷயங்களும் முன்னெடுக்கல. திமுக எடுத்து முன்னெடுக்கல. சோ அப்படின்ற போது ஒரு அரசுக்கு இப்ப எடுத்துக்காட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு எதிர்ப்பா ஃபைட் சொல்றது, அப்புறம் வந்து குற்றங்களை சொல்வது, ஆவணங்களோடு சொல்வது, இப்படி பல்வேறு கொடுக்கிற போது அந்த இடத்தை எடப்பாடி அவர்கள் தவறிவிட்டாதான் நான் பார்வையில் பாக்குறேன் ஒழிய அந்த இடத்த வந்து எடப்பாடி அந்த இடத்த செயல்படுத்த சிறப்பா இருக்கும். அப்புறம் போது அந்த இடத்துல வந்து அவருடைய செயல்பாடுக்கு அதிருப்தியா இருக்காங்க. இவர் வந்து அரசுக்கு எதிர்ப்பான கவுண்டர் கொடுப்பது குறைவா கொடுக்குறாங்க. இவங்களுடைய கட்சி பிரச்சனைகள் ஏடிஎம்கே உள்ள இருக்கிற ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் தன்னை காப்பாற்றிக் கொள்வது, கட்சியை காப்பாற்றிக் கொள்வது, பொறுப்பை காப்பாற்றுவது மட்டுமே கவனம் செலுத்தப்பட்டிருக்காங்க ஒழிய நாட்டு அரசு ஆளுகிற அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதில் சுணக்கமா இருக்காங்க. இதனுடைய எதிர்ப்பதான் இது இந்த கொஸ்டினுக்கான விடையா நீங்க பாருங்க. ஸ்டாலின் ஆட்சியின் நலத்திட்டங்கள் அடிப்படையில மகளிர் உரிமை தொகை திட்டம் தான் 35% தான் வந்து சந்தோஷம் சொல்றாங்களா? 65% எதிர்ப்பு. அவங்க எல்லாம் கிடைக்கலையா? அதாவது 100க்கு 20% தான் பெண்களுக்கு உரிமை தொகை போயிருக்கு, மீதி போவே இல்லை. 35% எதுக்கு கொடுக்குறீங்க? 100க்கு கணக்கு 35% இது கவலையா. அதுல 70% வந்து பார்த்தா மக்கள் பெண்களுக்கு போய் சேரவே இல்லை. உரிமை தொகை போய் சேரவே இல்லை. அப்புறம் நகர் பேருந்துல மகளிருக்கு இலவச பயண திட்டம் வந்து அவுட் ஆஃப் கிராமப்புற பகுதியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா பஸ் வர்றது குறைவா இருந்தாலும் அதை பயன்படுத்துறாங்க. ரொம்ப காண்டா கூட பேசினாங்க. 50% அதுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க. மக்கள்
பெண்கள் வந்து சந்திப்பு திட்டம் 40% வந்து அது வரவேற்பு. தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அது வந்து நல்ல வரவேற்பு இருக்கு. 73% மக்கள் வரவேற்பு. முதிர்வு தொகை வந்து 1200 உயர்த்தப்பட்டது. காலை உணவு திட்டம் திமுகவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா நல்ல பிளஸ். அது நல்ல பிளஸ். நீங்க பிளஸ்ஸா சொல்லி இருக்குது அது ஒண்ணுதான் இருக்கு. ஆமா ஆமா நல்ல பிளஸ். மத்ததெல்லாம் மைனஸ் தான் சொல்லியிருக்கீங்க. காலையில வெறும் வயிற்றுக்கு சோறு போறாங்க இல்லையா, அதனால அது பிளஸ். ஓகே. மத்தல புடுங்குறாங்க இல்லையா, அது மைனஸ். ஓகே. மக்களை தேடி மருத்துவம் 32%. கரப்ஷன் கமிஷன் அப்படின்னா அந்த டெண்டர் விடுவதில் கலெக்ஷன், அப்புறம் ரோடு விடுவதில் கலெக்ஷன், அப்புறம் வந்து சிடிசி அப்ரூவ் கொடுக்கறதுல கலெக்ஷன், அப்புறம் வந்து ஒயின் ஷாப்புக்கு வந்து இது பண்றதுல கலெக்ஷன், அப்புறம் வந்து மது வந்து கொள்முதல் வாங்குறதுல கலெக்ஷன், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் வந்து கொள்முதல் கம்பெனியிடம் கமிஷன், அப்புறம் வந்து கடல் துறைமுறையுடைய துறையில கமிஷன், அப்புறம் மணல் குவாரியில 30% மேல கமிஷன். இப்படி கலெக்ஷன் கமிஷன் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் திராவிட மாடலா இருந்தாலும் இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் இருந்தாலும் இந்த மாதிரி திட்டங்கள் வரவேற்பா இருக்குது. ஓகே. அதான் இல்ல ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லிருக்கீங்க, வேற ஒண்ணு வரவேற்பு. நான் உண்மை நீங்க பிளஸ் சொல்ல காலை உணவு மட்டும் தான். திமுகல அதிமுகல நான் நடுநிலையே பேசுறேன். ஏன்னா நான் கம்பெனி இருக்கப்போ நான் ஜாலரா போட முடியாது. இருக்கிற ஃபேக்ட் இந்த அரசு மீது வெறுப்பு இருக்காங்க. 2026 கண்டிப்பா தாக்கம் வரும். நான் சொல்லிட்டு போறேன், வெயிட் பண்ணுங்க. சரி சரி. ஓவரால் ஸ்டாலின் ஆட்சி குறித்தான மக்களின் பார்வையா நீங்க இதை விட்டுருங்க, ஒரு பெர்சன்டேஜ் அடிப்படையில சர்வே எடுத்ததை விட்டுருங்க. இதை தவிர்த்து வேற என்ன மக்கள் சொல்றதுங்க? தமிழகத்தில் ஆக சிறந்த செயல்படாத முதலமைச்சராக பார்க்கப்படுறாங்க. அது தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இதே போக்கில் சென்றால் நிச்சயமாக பாதிப்பு 2020 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும். இது அந்த தன் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய நிர்வாக கட்டமைப்பை மாற்றிக்கொள்ள வேண்டும், இங்க வசூல் செய்கிற முறைகளை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். இருக்கிற எல்லாம் மொத்தம் ஒரு 68 துறைகளில மொத்தம் ஒரு 10 அமைச்சர் நல்லா வசூல் பண்றாங்க. அந்த வசூல் பண்ற சிஸ்டத்தை மாத்திக்கணும். 68 துறைகள் மொத்தம் 27 டிபார்ட்மெண்ட் மொத்தம் 68 துறைகள் இருக்கு. அந்த 68 துறைகள் வந்து ஒரு 10 மினிஸ்டர் வந்து நல்ல டாப்பா வசூல் பண்றாங்க. அந்த வசூல் நானே கொடுத்துருக்கேன். நிறைய மேட்டர் இருக்கு, அவ்வளவு வெளிப்படையா சொல்லணும், ஆவணம் என்கிட்ட இருக்கு. சோ அப்படின்ற போது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் தயவு செஞ்சு நிறுத்திங்க. ஏன்னா போதும், எவ்வளவுதான் சுருன்றது. இங்க வந்து திராவிட மாடல், திராவிடத்தை பாதுகாப்போம், தமிழ்நாட்டை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி வந்து சூட்கேஸ் வாங்குறாங்க. நான் கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல காலைல மஞ்சள் பேக் கொடுக்குறேன், நான் தான் பணம் கொடுக்குறேன். எனக்கு முன்னாடி 10 பேக் இருக்குது. சோ இந்த அளவுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுத்தீங்க? இது ஃபைலுக்கு நான் பணம் கொடுக்காம சும்மா செஞ்சு கொடுக்குறேன், இல்லைன்னா அலைக்கடிக்கிறான். இத மாதிரி கொடுத்த ஆவணங்கள் எங்கிட்ட நிறைய இருக்கு. ஆகவே இந்த தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி இது கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், ஊழல் ஆட்சி, கைவிட்டு வாங்குற ஆட்சி. அரசுகளுக்கு நான் பணம் கொடுத்த ஆவணம் இருக்கு, அதுல வாங்குற ஆட்சி. பாக்குற வியூவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். கல்வித்துறையில, உயர்கல்வித்துறையில வந்து லிஸ்ட் போட்டு ஒரு கல்லூரி லைசன்ஸ் வாங்க கூட எல்லாம் முடிஞ்சு, ஃபைல் முடிஞ்சு, தலைமைச்சர் எல்லாம் டிக் பண்ணி பிறகு கரெக்டா மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்குது. அங்க மினிஸ்டர் பிஏ கிட்ட வந்து பேசி செட்டில்மெண்ட் பண்ணாதான் டிக் ஆகும், இல்லை டிக் ஆகுது. அதனால இதெல்லாம் போலியான ஆட்சி. இந்த முறைகள்லாம் மாத்திக்கிட்டா நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் மதிக்கு வந்து தெரியாது. பாமர மக்களுக்கெல்லாம் இவங்க இந்த அளவுக்கு வாங்குறாங்க, ஏதோ மேடையில் பேசுறாங்க, உண்மை பேசுறாங்க கிடையாது. இது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் தெரியும். அவர்களுடைய பாதிப்பு இருக்கிறப்போ நிச்சயமாக மனமாற்றம் ஏற்படும். இதே போக்கை மாற்றிக்கொண்டு மக்களுக்காக இதுக்கு மேல் உழைக்கிற ஆட்சியா இருந்தா தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனா இதே போக்கில் 2 ஆண்டுகள் சென்றாங்கன்னா நிச்சயமாக திமுகவுக்கு இறங்குமுக அமைந்து மாற்றவர்களுக்கு வாய்ப்பாக தேர்தல் அமையும். ஸ்டாலின் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, அப்படி ஏதேனும் ஒரு கேள்விகள் வச்சீங்களா? அதாவது ஏதாவது வித்தியாசம் கேட்டீங்களா? அதெல்லாம் வந்து எலெக்ஷன் அடுத்த 2026 கேட்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஆட்சி, இந்த ஆட்சியுடைய மதிப்பீடு எதிர்க்கிறவர்கள் 2 பேருக்கான விஷயம் தான். ஓகே. சோ எடப்பாடியுடைய செயல்பாடு, ஸ்டாலினுடைய ஆட்சி மதிப்பீடு. இது சர்வே இல்ல தொடர், இது கணிப்புன்னு பார்க்க வேண்டாம். எலெக்ஷன் நேரம் அப்புறம் கேஸை போட்டுருவோம். ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நான் வந்து காவல்துறை 2016 வரையும் டைம் இருக்கு, நான் கொடுக்குற பேட்டி வேணாம் சொல்லி துரத்தி விட்டாங்க. வெளியே துரத்தி ரோட்ல கொடுத்தா. அது மாதிரி வந்து நீங்க சர்வேன்னு சொல்லாதீங்க. கணிப்பு அல்ல, சர்வே அல்ல. கேமரா எல்லாம் பாத்துங்க. இது வந்து இது மதிப்பீடு. அதனால இது அரசினுடைய செயல்பாடுக்கு 100க்கு மதிப்பீடு. எதிர்கட்சி தலைவர் வந்து 2 பேர் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறோம், ஆதரிக்க செயல்படுத்துவாங்க. அதுக்கான பார்வையில் தான் இந்த மதிப்பீடு வந்து இருக்க ஒழிய நீங்க பாட்டு சர்வே கணிப்பு போட்டீங்கன்னா தேர்தல் ஆணையம் நாளைக்கு பிடிச்சி என்ன மேல வழக்கு போட்டு விடுவோம். அதனால ரெடியா இருக்காங்க. சோ அதனால என்னச்சுன்னா இது மதிப்பீடு. இது பாஸ் ஆகுதா பெயில் ஆகுதுன்னா இப்போதைக்கு திமுக அரசு பெயிலு, பாஸுக்கு வந்து போராடு, இதுக்கு மேலாவது போனா போராடணும், இல்ல போராடுன்றதா நீங்க பார்வையில் பார்க்கணும். தலைவர்கள் அடிப்படையில் இன்னைக்கு ரொம்பவும் விரும்பி பார்க்கிற தலைவர்களா யார் யார்? அந்த லிஸ்ட் நம்ம ஒரு டாப் 5 தலைவர்கள் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுல? அது இளையவர்களா முதியவர்களா? ஒட்டுமொத்த மக்களை சொல்லுங்க. அப்படின்னா சொல்லுங்க. இளையவர்கள் முதியவர்கள்னா எடப்பாடி, ஸ்டாலின், அதெல்லாம் முதியவர்கள் அணி. இளையவர்கள்னா அண்ணாமலை, உதயநிதி, சீமான்லாம் இளையவர் அணி. இப்படி 2 பேர் இருக்காரு அந்த கேட்டகரி. உதயநிதியில கடைசி கட்டமா இருக்காரு. நீங்க இந்த முதலிடத்துல அண்ணாமலையும், 2வது சீமானும், 3வது இடத்துல தான் உதயநிதி இருக்காரு ஒளி. அதுக்காக வந்து கிடையாது. அந்த கட்சியின் அடிப்படையில் அவர் 3வது இருக்காரு. மற்றபடி மக்களால் ஏற்கப்பட்ட தலைவரோ
இல்ல வந்து ஒரு இதுவோ கிடையாது. திமுக அழிகின்ற இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. வயது மூப்பான சீனியர் சிட்டிசன் இருக்கிற கட்சியா இருக்கா ஒழிய புதியவர்கள் இளையவர்களுக்கான வாய்ப்பு இல்ல. குறிப்பிட்டவன் ஏற்கனவே திருடனம் தான் திருடிட்டு இருக்கான ஒழிய புதுசா திருடுவதற்கு வாய்ப்பை கொடுக்காத திமுக கட்சி. இது என்ன வாய்ப்பு கொடுக்கணும்ன்றீங்க? ஆமாங்க, எம்எல்ஏனா ஒருத்தனே தான் எம்எல்ஏ இருப்பான், சேர்மன் தான் ஒருத்தனே தான் சேர்மனா இருப்பான், மாவட்ட செயலர் 40 வருஷம் ஒருத்தன் தான் மாவட்ட செயலர் இருப்பான். சோ அவனை தாண்டி வந்து இவங்க திருடுற விஷயம் மத்தவனுக்கு கத்துக்க கூடாது, தெரிஞ்சு கூடாது. அவன் எவ்வளவு பால் ரிட்டர்ன் கட்சியில உழைச்சாலும் சொந்த பணத்தை செலவு பண்ணாலும் அந்த பணம் எல்லாம் போய் ரிட்டர்ன் மறுபடியும் கீழே தரமிட்டு தான் வரணும். திமுகவுடைய சாபக்கேடு என்னன்னா குறிப்பிட்டவன் தான் எம்எல்ஏவா இருக்க முடியும், குறிப்பிட்டதான் மாவட்ட செயலர் முடியும், குறிப்பிட்ட சமத்துவம் கட்சி, சமதர்ம கட்சி, சமூக நீதி கட்சி அப்படி சொல்ற திமுக சாதியை பார்க்கிற கட்சி, சாதிய மயமுக்கிற கட்சி. ஒரு கேண்டிடேட் போடுறாங்கன்னா அந்த இடத்துல சாதி யாரு, அவன் ஓட்டு யாரு, அதுதான் முக்கியமா கொடுப்பாங்க ஒழிய அதை தாண்டி வந்து சமூக நீதிக்காகவோ திராவிடத்தை காப்பதற்காகவோ இல்ல மண்ணை காப்பதற்கான கட்சி திமுக இல்ல. அப்படிதான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சியில ஒட்டுமொத்த கட்டமைப்பு சென்னை இருந்து கன்னியாகுமரியும் பாருங்க, அந்த மாவட்டத்துல யாரு இந்த சாதிக்காரன் சிறந்தவன். நான் எடுத்துக்கிற எல்லா மாவட்டம் சொல்லுவேன். வேலூர் எடுத்துக்க துரைமுருங்க, ஏவா வேலு திருவண்ணாமலை எடுத்துங்க, பொன்முடி விழுப்புரம், எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம், நேரு எடுத்துங்க, எல்லாமே குறுநில மன்னராக 40 வருஷம் 50 வருஷம் இருக்கக்கூடிய நபர்கள். அவர்களை தாண்டி வேறு ஒருத்தர் வந்தாலும் அவங்களுடைய நிழல் தான் வர முடியும். திருவண்ணாமலை எடுத்துட்டா அண்ணாதுரை, அவருடைய அல்ல கையே அப்பான்னு சொல்லி கால் மாட்டு இருப்பா, உங்களுக்கு காலை பிடிச்சிட்டு இருப்போம், அவங்க தான் எம்பி. ஸோ இப்படி வந்து எடுபடி இருக்கிற ஆட்களுக்கு தான் வாய்ப்பு ஒழிய மற்றபடி கையை கட்டிருக்கிற அடிமைத்தனம் இருக்கிறதா வாய்ப்பு இருக்க ஒழிய இங்க சாமானிய ஒரு தலைவனாகிற கட்சியா திமுக இல்ல. அது வந்து கலைஞர் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு. இனிவரும் காலத்திற்கு ஒரு குடும்பத்தின் கையில் திமுக சென்ற பிறகு இனிவரும் காலத்துக்கு இறங்கும் ஏறுமும் இருக்காது. அது என்ன 3 ஆண்டு ஆட்சி கரெக்டா 3 பக்கம் போதும், இந்த அளவுக்கு மதிப்பீடு போதுன்றீங்களா? அவ்வளவுதான் அதோடைய தகுதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல தகுதி இல்ல. 3 ஆண்டுக்கு இந்த 3 பக்கம் போதும். 3 பக்கம் போதும், 6 பக்கம் இருக்கு. 6 பக்கமா? ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்றீங்க. நீங்க குறைவா மதிப்பிடுறீங்க திமுக ஆட்சி பத்தி. நான் குறைவா மதிப்பிடல சார், நீங்க ரொம்ப குறைவா கொடுத்திருக்கீங்க போல. உங்க பார்வை அப்படி இருக்கு. என் பார்வை ரொம்ப பிராடான பார்வை, பறந்துபட்ட பார்வை சார். அப்புறம் அதிமுக ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? யாரு? ஓபிஎஸ் பத்தியோ தினகரன் பத்தியோ மற்ற ஸ்டாலினின் 3 ஆண்டு ஆட்சி மதிப்பீடுல நான் எதுக்கு சார் அது புரியுது. ஆனா எடப்பாடியை என்னால கேட்க முடியும், ஏன்னா எதிர்கட்சியா எப்படி இருந்தாரு, அவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, ஸ்டாலின் ஆட்சி உங்களுக்கே விட வர்றேன். நீங்க 5 ஆண்டுக்கு முன்னாடி திரும்பி பாருங்க, பின்னாடி வந்து கம்பேக் பின்னாடி கோ பேக்ன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பாருங்க. அப்ப போறபோது எடப்பாடி இந்த போது திமுக தலைவர் எவ்வளவு தட்ட கிழிச்சு ஓடினாரு. அன்னைக்கு கவர்னர் தேவனாரு, ஆட்டுக்கு இன்னைக்கு எதுக்கு தாடின்றாரு, இன்னைக்கு கவர்னருக்குன்றாரு, இப்படி எல்லாம் அரசியல் பண்றாங்க. அது விஷயம். அன்னைக்கெல்லாம் என்ன கவுண்டர் கொடுத்தாங்க. சோ அந்த கவுண்டர் ஏன் எடப்பாடி கொடுக்கல? சோ அப்படின்னா பாக்குற மக்கள் அவருக்கு ஆதரவு குறையுமா குறையாதா? இது பேசிக்கான திங்ஸ்ங்க, அடிப்படையா சொல்ற விஷயம். இத வந்து ஒரு அரசுக்கு எதிர்ப்பா கொடுத்ததானே உங்களுக்கு வந்து ஓட்டா மாறும். சோ அங்க கட்சி சின்னத்தை காப்பாத்துவோம், அந்த கட்சி ஆபீஸை காப்பாத்துவோம், இதுக்கே போராட்டமா இருக்கிற போது தவறு விட்டாங்க இல்லையா, அந்த கேப்பை தான் பாஜக ஃபுல் பை பண்ணுது. சோ அப்படின்ற போது இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் பாஜக காட்டும். இல்ல ரொம்ப ஐப் கொடுக்குறீங்க, பிஜேபிக்கான ஐப்பு நீங்க கொடுக்கறத பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்குது. அண்ணாமலைன்ற ஒரு தலைவர் ஒருவேளை கோவையில ஜெயிச்சா அவர் பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவாரு, அப்படியே அவரோட பாலிடிக்ஸ் அப்படி போயிடும். அப்படி போகாது. தோல்வி ஆனாலையும் அவரை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாராங்க, தமிழ்நாட்டுல தலைவரா கண்டினியூ விடுவாங்களா அப்படின்றது. ஏன்னா அங்க நியமன பதவி தான் அது நியமன பதவி. ஆனா சீமான் தலைவர் பர்மனண்டா அங்க இருப்பாரு, ஸ்டாலின் பர்மனண்டா இருப்பாரு, உதயநிதி பர்மனண்டா இருப்பாருல்ல. அண்ணாமலையை சாதாரணமா இட போட வேண்டாம். நான் சாதாரணமா எழுத போடலைங்க, நான் ஃபியூச்சர் என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். ஃபியூச்சர் நான் சொல்றேன், எழுதுங்க என்ன நடக்குது வருங்காலத்து 2020. நீங்க என்ன அமித்ஷாவா? அமித்ஷா சார் நீங்க என்ன மோடியா? சொல்லுங்க. இல்ல RSS இல்ல, அது எது நோக்கி போகுதுன்றதுக்காக நான் சொல்ல வரேன். அந்த கட்சி எதை நோக்கி போகுன்றதை கணிச்சு சொல்றேன்னு வச்சுங்க. அதாவது 2020 இதே போல மிகப்பெரிய கூட்டணியோடு தமிழக எலெக்ஷன் சந்திப்பாங்க. அது கண்டிப்பா அண்ணாமலை நடக்கும். நான் அனுபவத்தின் அடிச்சு அரசியல் பத்தி சொல்றேன். அவ்வளவு சாதமா ஒரு தலைவன் அமித்ஷா ஏற்கனவே ஒரு கோபத்துல இருக்கிறதாக ஏடிஎம்கே விட்டதுனால நமக்கு பெரிய நஷ்டமா போச்சு. அதனால அண்ணாமலை மீது மிகுந்த கோபத்துல அமித்ஷா இருப்பதா ஒரு சில தகவல். அது வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தோழர். அதாவது உளவுத்துறை போட்டிருக்கு, இங்க நிறைய தகவல் போகுது. அப்படி நினைக்க மாதிரி இல்ல, அது ஊடகம் பத்திரிகைகள் சொல்லப்படுவாங்க. அவளுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது, களத்தினுடைய நிலவரம் என்ன, கிரவுண்ட் அலர்ட் இல்லங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்களும் பாத்திருக்கீங்க, நானும் பாத்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட நம்மளுமே எக்ஸ்பர்ட் எல்லார்கிட்டயும் பேசுறோம். நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட், நான் இல்லன்னு சொல்றேன் சார். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் சார், அமித்ஷா அவர்களுக்கு தகவல் கொடுப்பதற்கு ஒரு டீமே கூட்டமே இருக்கு. அந்த கூட்டம் சார், நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதனால நான் கேட்கிறேன். நான் இயல்பா மக்கள் ஒரு 100 பேர்கிட்ட பேசும்போது 100 பேர்ல 90 பேர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எனக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் இந்த முறை
அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவுக்கான வெற்றிகளை பெற்றிருக்கும், 15 சீட்டு வரைக்கும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கும்னு 100ல 90 பேர் சொல்றாங்களே சார் எக்ஸ்பர்ட்டுங்க. சேர்த்து 5 சீட் சேர்த்து 20 சீட்டுக்கு மேலே வந்திருக்கும். அது உண்மை இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அது அமித்ஷாவுக்கு தெரியாதா, மோடிக்கு தெரியாதா? அது வந்து இவங்க வந்து என்னன்னா இப்ப பார்லிமெண்ட்ல என்ன பர்சன்டேஜ் தான் பாக்குறாங்க. சீட் என்பது பெருசா அவங்க வந்து இது பண்ணல. அவங்களுக்கான இலக்கான சீட்ன்றது ஒரு 5 சீட்டு வந்து டார்கெட் பண்ணா அது வந்து நெருங்கிட்டு இருக்கு. அவங்க டார்கெட் வச்சாங்க வேற விஷயம். ஆனா பர்சன்டேஜ் காட்டிட்டாங்கன்னா 2020 மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒரு சாம்பிள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% கட்சி 4% கட்சி நோட்டாத கட்சின்ற போது அவங்களுடைய ஆளுமையான பர்சன்டேஜ் எவ்வளோன்றது ஒரு பிக்சர் தெரிஞ்சிடும். இந்த எலெக்ஷன் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச போது 2020 மிகப்பெரிய ஒரு கட்சி உருவாதற்கு அவங்க பார்வை எடுத்த முடிவு கரெக்டான முடிவு நான் பாக்குறேன். பட் ஆனா இருந்தாலும் கூட்டணி வந்ததுன்னா கண்டிப்பா 20 சீட்டுக்கு மேல வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. பிஜேபி கூட்டணி பிஜேபி ஏடிஎம் கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஏன்னா நிறைய தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நெக் டு நெக் வரும் இந்த எலெக்ஷன்ல. திடீர் ஏறும் இறங்கும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த ரிசல்ட். சோ அப்படி போய் 2 பேரும் கூட்டணி வச்சா கண்டிப்பா வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு வந்து கட்டாயம் வந்து பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கும். பட் அவங்க வந்து தன்னுடைய சுய பரிசோதற்காக அந்த முயற்சி எடுத்திருப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ரைட். நீங்க எடுத்திருக்கிற இந்த 3 ஆண்டு ஸ்டாலின் ஆட்சியின் மதிப்பீடு குறித்தான தகவல்கள் இது உண்மையான்றதை மக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான 2 கேள்விகளோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதி, அந்த வித்தியாசம் ஏதாவது சொன்னாங்களா மக்கள்? அது வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு இணையா ஸ்டாலின் ஒப்பிடல. கலைஞர் வந்து கலைஞர் தான். சோ அவருக்கு நினையான தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. ஏன்னா கலைஞர் ஆட்சின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு மக்கள் வந்து நிறைய இடத்துல சொல்றாங்க. திராவிட மாடல்னா நிறைய பேருக்கு பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள், நிறைய பேர் அனைத்து விதமான மக்களுக்கும் நான் கிட்டத்தட்ட 40 நாள் பப்ளிக்கோட வாழ்ற மக்கள் அதை சொல்றேன். அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல திராவிட மாடல்னா. நிறைய பேர் இருக்குல்ல திராவிடனா என்னன்னு தெரியல. நிறைய பேர் சிரிக்குதுங்க, பிள்ளைங்க எல்லாம் சிரிக்குதுங்க திராவிட மாடல்னா என்னன்னு தெரியல, திராவிடனே தெரியல. அது மாதிரி இருக்கு. அப்புறம் போது இந்த இடத்துல அவங்க கலைஞர் ஆட்சின்னு சொல்லிக்கணும். அது சொல்லவே இல்லை. இது அவங்க இது ஒரு பெரிய மைனஸ். திராவிடம் சொல்ற போது கலைஞருக்கு நிகரானவர் ஸ்டாலின் அல்லன்றது அவங்க கட்சிக்காரங்களே புரிஞ்சுக்கிறாங்க. சாமானிய மக்களும் அவருக்கு நினையான தலைவர் அல்லன்றது புரிதல் வந்திருக்கிறது. உதயநிதி எதிர்பார்ப்பு ஏதேனும் மக்கள் மத்தியில் இருக்கா? உதயநிதி தலைவரானால், அந்த திமுகன்ற ஒரு கட்சிக்கு தலைவரானால் அவர் ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் மாதிரி ஏதாவது பாக்குறாங்களா மக்கள்? இல்ல குடும்பம் பாக்குது. திமுகவுடைய குடும்பம் பாக்குறதோட நான் பப்ளிக்க கேக்குறேன் சார். நீங்க பப்ளிக்க பாருங்க சார். குடும்பம் பார்க்க தான் சார் செய்யும். அது தெரிஞ்சது சார். தமிழக மக்கள் இல்ல சார். தமிழக மக்கள் அது மாதிரி ஒரு தாக்கமே இல்ல. ஸ்டாலின் கிட்டே எதிர்பார்ப்பு. திமுக அரங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவுடைய அத்தியாயம் அவன் தானே. அதுதான் சார். இப்போ கலைஞர் ஸ்டாலின் கலைஞருக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எடுத்து உதவி தானே சார். அப்புறம் போது அங்கதான் சார் நாடுவான். அந்த கட்சிக்காரர் அதானே விரும்புவான். அது இல்ல பப்ளிக் மக்கள் மத்தியில ஓட்ட மாறுமா? தான் மாறாது. ஏன்னா குடும்ப அரசியலுக்கு முடிவு கொண்டு மக்கள் பண்றான். மாற்றம் முடிவு பண்றான். 70 ஆண்டுல திராவிடத்தினுடைய ஆட்சிக்கு முடிவு பண்றான். இந்த இடத்தை அண்ணாமலை சீமான் நிரப்பாங்கன்றதான் பார்வையில் பார்க்கணும் மொழிய. இனி வருங்காலத்துக்கு குடும்ப அரசியலுக்கும் திராவிடத்திற்கும் முடிவு கட்ட தேர்தலா வருங்காலம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப மக்கள் மத்தியில இதை பற்றி புரிதல் வந்திருக்கிறது. இதை இந்த ஆபத்து இருக்கிற இந்த ஆபத்தை 2 கட்சியும் புரிஞ்சுட்டு செயல்பட்டாங்கன்னா இவங்களுக்கு பிளஸ் அமையும், இல்லைன்னா மைனஸ் அமைய வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை சீமான் நீங்க அந்த பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டு அரசியலை நீங்க கொண்டு வரீங்க. அண்ணாமலை சீமானை வைத்து தமிழ்நாட்டு அரசியலை பார்க்கும்போது சீமான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அப்ப கரெக்டா இருக்குது. 1 கோடியே 10 லட்சம் புது வாக்காளர்கள் இன்றைக்கு உருவாயிட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் இன்னும் கூடுதலா வருவாங்க. அப்படி கூடுதலா வருகிற போது இருக்கிற திராவிட கட்சிகள் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தன் நிலையை மாற்றிக்கொண்டு தன் கொள்கை சின்னத்தை மாற்றிக்கொண்டு சிந்தித்தா செயல்பட்டாங்கன்னா நிச்சயமா 2020 ஒரு முயற்சி பண்ணலாம் மொழிய. இதே போக்குல சென்றாங்கன்னா மக்கள் மத்தியில மனமாற்றத்தை உருவாயிட்டே வருது. அது உருவாக இந்த 2 பேருக்கும் பிளஸ் அமைவாய்ப்பு. இந்த பிளஸ் அமைகிறது கூடுதல் பிளஸ்ஸா அண்ணாமலை அமைப்பு வாய்ப்பு. 100 மார்க்குக்கு ஸ்டாலினின் 3 ஆண்டு ஆட்சிக்கு எவ்வளவு மார்க்கே சொல்ல முடியாது. தத்தளிச்சுட்டு கொண்டு இருக்கிற திமுக ஆட்சி. ஓகே. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறது. இந்த மதிப்பீடு உண்மையா அப்படின்ற நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக 2020 பெரிய கஷ்டம் சார். போன எலெக்ஷன்ல நான் திமுக 134 சீட்டு வரும்னு சொன்னேன். வந்துச்சா இல்லையா? அதுக்கு முன்னாடி எம்பி சீட்டு சொன்ன வச்சா இல்லையா? ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு சரியில்லை. இவங்க இதே நிலையில சென்றாங்கன்னா சார் நானு நிறைய துறையில சார் நானே கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் போது இந்த போக்குல போனா எப்படி சார் இருக்கும்? மொத்த கவர்மெண்ட் அதிகாரியும் பணம் வாங்காம செயல்பட மாட்டாங்க சார். மொத்த சிஸ்டமே கெட்டு குடிச்சராயிருக்கு. இந்த அரசு அதிகாரிகள் யார் கையில இருக்கு? ஆட்சியாளர்கிட்ட தான் இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? ஒழுங்குபடுத்தல. அரசியல் முழுக்க வந்து டெய்லி கல்லா ஐட்டத்தெல்லாம் குறிக்கொள்ள மேல இருந்து கீழே விவோ வரையும் சார். ஒரு எனக்கு 2 ஏக்கர் நிலத்துக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் சரினா கூட 10,000 பணம் கொடுத்தா சார் கொடுக்குறான். பட்டா இருக்கு, நிலம் இருக்கு, எல்லாம் எனக்கே நிலைமைன்னா சாமானிய மக்களுக்கு என்ன சார் நிலைமை? ஸோ ஒட்டுமொத்த சிஸ்டமும் கலெக்ஷன் கரப்ஷன்ல கமிஷன்ல கெட்டு குடிச்சிட்டு போயிருக்கு. இந்த 10 ஆண்டுகளாவே இந்த திமுக ஆட்சி 13 வருஷமா இதே நிலைமை இருக்கு. இந்த நிலைமை மாற்றணும்னு மக்கள் விரும்புறான். அந்த மாற்றத்துக்கு விரும்புகிற போது அந்த தலைவர்கள் பிளஸ் இருக்க இவங்க விழிக்கலன்னா அவங்க தட்டி போயிடுவாங்க. நீங்க எடுத்திருக்கிற டேட்டா மக்கள் கிட்ட கொடுக்குற மக்களே முடிவு பண்ணிட்டு போங்க. மக்களே முடிவு பண்ணலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுவதற்கு நன்றி திருத்திருநாவுக்கரசர். நன்றி தோழர்.